உங்களுக்கு முன்னுக்கு வச்சு சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டிருக்காங்க. தங்குசி வேலை மற்றது பேருந்துகள் வந்து சென்று கொண்டிருக்கிறன. இதில் வந்து ஒரு பம்பல் என்னென்னு சொன்னால் அந்த சிடிபி இதாக காணப்படுகின்ற சப்தஹன்னிமார் கோவில் அந்த பழைய படகுகள் இயக்கத்தினுடைய கடல் புலிகளுடைய சண்டை படகுகளை இந்த பறவைகளை பாருங்க கொஞ்சம் இதைத்தான் நான் சொன்னேன். இங்கே இப்போ இது என்ன செய்து கொண்டு என்ன வேலை இது வீணெல்லாம் நினைக்கிறோம். இது மாத்தளன் வீதி வீசி நான் எடுக்கிறேன் மட்டும் பீஸ் அவ்வளோவா ஒப்பனாய் வணக்கம் என் உறவுகளே. நாங்கள் வந்து வட்டுவாகால் பாலத்தில் இருக்கிறோம். வட்டுவாகால் பாலம் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். வட்டுவால் பாலம் சும்மா அல்ல, ஒரு சரித்திரம், ஒரு காவியம் நிறைந்த இந்த பாலம். எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை குடித்த பாலம். அதைவிட பல்லாயிரக்கணக்கான வீரம் சொரிந்த இந்த பாலம். அதை கூடுதலாக இப்போ சொல்லுகிறார்கள் வலி சுமந்த பாலம் அப்படின்னு சொல்லிச்சாங்க. வலி சுமந்த இடம் என்றும் கூறுகிறார்கள், வலி சுமந்த பாலம் என்றும் கூறுகிறார்கள். இது ஒரு வரலாறு சிறப்பு மிக்க இந்த பாலத்தில் இன்றைக்கு நிற்கிறோம். கூடுதலாக அனர்த்தம் யுத்தத்திலேயும் சரி இயற்கை அனர்த்தத்திலேயும் சரி எங்களோட மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இயற்கைக்கு பின் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்கின்றோம். நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த பாலத்தினுடைய தற்போது தற்காலிகமாக இந்த பணிகள் எல்லாம் முடிவடைந்த நிலையில் இருக்குது. இன்றைக்கு தான் காலையிலே வந்து அரச பேருந்துகள் இந்த இடத்திலே பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறேன். மக்களும் சந்தோஷமாக பயணிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட மோட்டார் கார்கள் எல்லாமே இந்த பயணத்தை இதுக்கு முதல் நாளிலே மாங்குளம் சுற்றி போய்த்தான் இந்த புதுக்குடி போக வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருந்தது. நாங்கள் கூடி முல்லைத்தீவுக்கு வாரத்துக்கு மாங்குளத்தால் தான் வந்து நாங்கள் இன்றைக்கு சுகமான முறையில் வட்டுவால் பாலத்தை கடக்க போகிறோம். நாங்கள் இப்போ வட்டுவால் பாலத்துக்கு வந்துட்டோம். வட்டுவால் பாலத்தை நாங்கள் பார்க்க முதல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் வந்து அரிதாக காணப்படுகின்ற சப்தஹன்னிமார் கோவில் பாருங்க. இங்கே அந்த பழைய இதுகள் எல்லாம் கிடக்கு பாருங்க எப்படி இருக்கணும். இது ஒரு அரிதான கோயில் தானே இப்போ எங்கே இருக்குன்ற. இந்த இடத்த பொறுத்தவரையில் இந்த காத்தாங்கூத்துகள் அந்த கலைகளில் வந்து பெரியதாக இருப்பேன். இதில் கட்டாயம் நல்ல இதுகள் செய்து கொண்டு இருக்கிற. ஓகே, வட்டுவால் சப்தஹன்னிமார் துணையோடு வாங்குவோம். என்ன இவ்வளோ பேர் கலைக்கிறாங்க இங்கே பாரு. பரவாயில்ல, ஊற படையா சுற்றி இடம் வட்டுவாகால் பாலம். வட்டுவால் பாலத்தில் வீசிக்கொண்டும் இருக்கிறேன். உடைஞ்சதெல்லாம் மண் போட்டு மூடியாச்சு. இந்த நிலமெல்லாம் உடைஞ்சு மண் போட்டு மூடியாச்சு. அங்கேயும் இருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் காட்டுங்க படிவா. தண்ணி போஸ்டெல்லாம் தண்ணி கிடக்கு. ஆனால் அது கரண்ட் லைன் இல்லை, அது கேபிள் ஓடக்கண்ணே. இங்கே கரண்ட் லைன் இங்கே ஓடும். இதெல்லாம் இதெல்லாம் உடஞ்சி
எடுக்கிறீங்களே இந்த ஓடு மோட்டர் சைக்கிள் நிப்பாடி வந்து எடுப்போம் இந்த கொக்கு கூட உங்கள் வர ஆ அதில் நிப்பாடி போட்டு வந்து எடுப்போமே இங்கே இருக்கோ ஓ வந்து எடுப்போமே இதில் விடக்கூடாது ஓ அது மற்ற நேரங்களில் பரவாயில்ல எங்களோட மோட்டர் பைக்குக்கும் சேஃப்டி இல்லை அதில் இதில் ஒன்றை விடுவோம் மேலே விட்டுட்டு வந்து எடுப்போம் இந்த இதை எடுக்கணும் இங்கே வரும் கூலக்கடை பிடிச்ச அவ்வளவுதான் தடையில்லை கடலில் எரியும் நாங்கள் இப்போ வட்டுவால் பாலத்தில் நிற்கிறோம். வட்டுவால் பாலில் பாருங்க அந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது கம்பிகள், அதாவது இந்த சைடில் இருக்கிறது கம்பி, கரண்ட் கம்பிகள் இல்லை, கேபிள் கம்பிகள் நினைக்கிறேன். அதே மாதிரி இலங்கை கடற்படை கப்பல் கோத்தபாயா என்று சொல்லி எல்லாம் இருக்குது. அதில் அந்த காட்சிக்கு வைக்கிருக்கேன் அந்த பழைய படகுகள், இயக்கத்தினுடைய கடற்படையுடைய சண்டை படகுகளை. வெட்டு வாய்க்கால் தொடுகல். அப்படி அட்டா கூட போகலாம், கொண்டு போகலாம் அட்டா கூட. பாலத்தில் வீசுகிறாங்க அன்னையாக்கள். அது இங்கே இந்த பெருசாக இல்லை. என்னண்ணா மீன் கரைக்கே இல்லையா? மீன் பிடிக்கலாம் இல்லையா? மீன் பிடிக்கலாம். அங்கே வேறுங்க முன்னால் என்ன செய்கிறாங்க, சட்டவிரோதமான தொல்லை செய்து கொண்டு இருக்காங்க. எப்படி தொழில் நேற்று போய் விட்டுட்டு வந்தேன். என்ன வேலை படுக்கிறாங்களோ? கொஞ்சம் வேலையை படுத்து பீச்சுக்காரங்க தொழிலாம் அடித்து கொண்டு இருக்காங்க. ஒரு ஆட்கள் கழிஞ்சு வேலை இல்லை. விசாரி சரியில்லை. அங்கேருந்து மாறி மாறி ரெண்டு விலையை வளைஞ்சு கொண்டு வராங்க. மாட்டில் வீசுறதுக்கு நிற்கிறேன், அவன் எனக்கு விஷயம் நம்ம சீட்டு போ காட்டுறோம். அதுதானே இப்போ உங்களை கொண்டு சமாசம் இருக்குன்னு தானே? என்ன அது விட்டுட்டீங்களா? விட்டு அவங்க மாறாங்க வீட்டில் லஞ்சத்தை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க, பழையப்படுத்து. இது அந்த நேற்று வெட்டுவால் பாலம் உடைஞ்சு இந்த இதெல்லாம் கொட்டியாச்சு. இன்றைக்கு நேற்று இந்த இடத்துல வளமையான முறையில் மக்கள் பிரயாணம் செய்ய வலிக்கின்றேன். இதை பாலத்தால் என்னிட்ட ரபிக் போலீஸ் போக்குவரத்து போலீஸார் என்னிட்ட கேட்டுச்சுன்னா பஸ் இன்றைக்கு ஓடுதான்னு சொல்லி. நான் நிற்கும் வரைக்கும் இன்னும் இந்த இடத்துல பஸ் வேறே இல்லை. இந்த அன்னையாக்கள் மீன் வீசிக்கொண்டு நிற்கினேன். இந்த அன்னையாக்கள் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல தாங்கள் பீச்சு தொழிலை மேற்கொள்வதாகவும்
ஆனால் சட்டவிரோத தொழிலாக அவைக்கு முன்பக்கத்தால் அந்த வியல் வீசுறதுக்கு முன்பக்கத்தால் சட்டவிரோத தொழிலான தங்குசி வேலைகளை வந்து படுத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அழிக்கிறேன் என்று சொல்லி இந்த அன்னையாக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இதுடைய அவை இப்படியும் ஒரு குற்றச்சாட்டுகளை மேற்கொள்ள இங்கே இருக்கிற நீரியல் வளத்துறை பரிசோதகர், அதாவது எஃப்ஐ என்று சொல்லுகின்றவர் சரியாக இந்த இதுகளை பார்க்கவில்லை என்றும் கூறுகிறார். இதான் வட்டுவாகால் கோத்தபாயா முகாம் என்றது. எதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. கோத்தபாயா என்ற முகாம் என்று சொல்கிறதா அல்லது கடல் புலிகளினுடைய பெரிய ஒரு தளம் என்று சொல்கிறதா, இது ஆரம்ப காலத்தில் என்ன வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்படி தான் இருக்குது. இப்போ பார்க்க இவ்வளோ தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு நிறைய மண்ணை கொண்டு போட்டுது, இல்லை அடிச்சிடுச்சிச்சு. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஒரு அபூர்வம்னு நாங்கள் மோட்டார் சைக்கிளில் வரும்போது அந்த அங்கே இருக்கிற அந்த கூழக்கிடாய் என்று சொல்லுகிற அந்த பறவைகள் வந்து எல்லாம் இதில் நின்றது பக்கத்தில். இப்போ அங்கே போட்டுது. இங்கே பாருங்க, இதை கரண்டு இந்த கேபிள் கம்பிகள் எல்லாம் அறந்து கீழே அவங்க இழுத்து மேலே கட்டியிருக்கு நாடியே. ஐயா, இந்த இடமா உடைச்சது நேற்று? இதோ உடைச்சது. அது ஓகேயா, 2-3 இடத்துல உடைச்சிருக்கு போல இருக்கு. ஆனால் இதுவும் செய்திருக்குன்னு. யாருமே எந்த தொழிலும் செய்யலாம் எங்களுடைய இந்த திருநாட்டிலே. ஆனால் அடுத்தவனுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய மாதிரி அல்லது அடுத்தவனுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய மாதிரி அடுத்தவன் வாழ்வாதாரத்தை சுரண்டும் வகையில் எந்த தொழிலையும் செய்யக்கூடாது என்பது மனிதாயமானது. அதை மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு விழிப்புணர்வான செய்தி. மீண்டும் மழையா பாருங்க, இந்த தண்ணி இஞ்சால போகுது, திருப்பி இங்கே அலை ஓடுது பாருங்கோ. இதால் ஓடினா தான் நாங்கள் சனத்தில்கள்ட்ட இருக்கிற வெள்ளம் குறையும். இந்த கூலக்கடையால் இங்கே வராது. அடே அங்கே வந்து நிற்கடி இந்த பறவைகளை பாருங்க. கொஞ்சம் இதைத்தான் நான் சொன்னேன்னா, இது கூலக்கடையான்னு சொல்கிறது. அதன் உண்மையான பேர் அந்த இங்கே இருக்கிறாங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வேல் வந்து இந்த ஓடுற மீன்களை பிடிக்கணுங்க. அண்ணா, இந்த பறவைக்கு என்ன பேர்? கூலக்கடை தானே? வெளிநாட்டு பறவைலாம் இது என்ன? இது வெளிநாட்டு பறவை. கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே வரும் போட. ஓ ஓ இது கிளைமேட் சரியில்லாமல் இருக்குண்டா. கிளைமேட் சரியில்லாமல் இருக்குது வீடியோவுக்கு. இங்கே இப்போ இது என்ன செய்து கொண்டிருக்கு? என்ன வேலை பற்றி கொண்டிருக்கிறீங்களா? பீச் வேலைக்கான வேலைகளை வந்து கட்டி கொண்டு போய்க்கலாம். இன்றைக்கு தான் ஓடுத பஸ் நேற்றே ஓட வலிக்கிட்டதா? இந்த அனர்த்தத்துக்கு பிறகு வட்டுவால் பாலத்தால் வந்து பேருந்துகள் சென்று பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று காலையில் இருந்து தான் பேருந்துகள், அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான பேருந்துகள் வந்து சென்று கொண்டிருக்கிறன. இதில் வந்து ஒரு பம்பல் என்னென்னு சொன்னால், அந்த சிடிபி டிரைவரும் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு தான் போகிறார். நாங்கள் வட்டுவால் பாலத்தில் பிடிச்சிருக்கோம். தூண்டில் பிடிச்சதா இல்லை? இது வீச்சு வீச்சில் வந்து ஓ இதுக்கு பேர் ஹோல்டன். என்ன ஹோல்டன் விலையல்லோ? இந்த ஹோல்டன் வந்து நான் அறிஞ்சினான் கட்டுக்கரையெல்லாம் கூட நிற்கிறது. என்ன பாருங்க, இந்த சைஸ் வெயிலுங்க ஒரு போட்டு போடும் போரா வைக்க வச்சுருக்கோம். இந்த மீனுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வருமாண்ணா இது? 4 கிலோ. இது 1 கிலோ என்ன விலை? இது 1 கிலோ விலை வந்து பாடியில் எடுக்கிற விலை வந்து 200 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 1 கிலோவா? ஆஹா. ஓ, இப்போ நாங்கள் இதில் கொடுக்குறோன்னு சொல்லிச்சுன்னா 1000 ரூபா காசுண்டா கொடுப்போம்.
இதுக்கு சினை இருக்குமல்லோ ஆ இந்த மீனுக்கான் சினை இருக்கு, பெரும் மீனுக்கு இருக்கு. அங்களாவது ரால மணலை அது மாதிரி வெட்டுற அலையனை மோட்டர் இதுக்கெல்லாம் சினை இருக்குது, பெரிய மீனுக்கான் இருக்கு. மணல் இருக்குல்ல மணல். ஆ ஓகே இது வேணுமா எல்லாம் நினைக்கிறோம். முன்னூறு வரீங்களா இந்த இது வந்து என்ன பேர் கோல்டன் கோல்டன் ஆனால் விலை குறைவாக இருக்கு. வாடியில விலை குறைவு. நாங்கள் இதில் கரையா இதில் 1000 ரூபாண்டா இந்த மீன் கொடுப்பினேன். ஆனால் எங்களோட நிற்கிறவர் வந்து ஒரு ஆள் சொல்கிறார் அந்த மீனை வேண்டுவோம்னு சொல்லி அது கொஞ்சம் தர முடிவு எடுப்போம். எங்களுக்கு வேண்டது பிரச்சனை இல்லை, இதை கொண்டு யாழ்ப்பாணத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தான் பிரச்சனை. கொண்டு போகல யாழ்ப்பாணம் இல்லை, நீங்கள் இங்கே கண்டிக்கும் கொண்டு போகலாம். உடன் மீன் தானே உடன் மீன் உயிர் தொடிக்கு இந்த இஞ்சி நாங்கள் இஞ்சி எங்கே சுடுவோம். எனது பேர் அருந்தவகுமார். நான் வந்து வட்டுவாளான் புறப்படமாக பிறந்து வளர்ந்தது வட்டுவாளான். என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து இந்த கடத்தொழில் சங்க தலைவர் இதுக்குள்ளே அடங்கி நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிறேன். மற்றது இதுக்குள்ளே விலை பிடிப்பு சம்பந்தத்துக்குள்ளேயும் இருந்தேன். நான் போன வருஷம் சரியான விலை பிடிப்பு மோசமாக நாங்கள் பிடிச்சி கொண்டு இருந்த நாங்கள் பிசர்ஸில். அப்போ ஏடியா எங்களுக்கு உதவியாக இருந்தது மோகன் சார். அப்போ மோகன் சார் உதவியோடு இந்த நிற்கிது போட்டுகள், நாங்கள் பிடிச்ச போட்டுகள் நிற்கி 2 போட் வெள்ளத்தில் அடிபட்டு போயிட்டு. இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் நான் பிறக்கக்கு முன்னமே கட்டப்பட்ட பாலம். 1953ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் இது. அதுக்கு பிறகு இப்போ வந்த இனத்தங்கள் சுனாமிகள் அதுகளெல்லாம் பாதிக்கப்பட்டது. கிபிர் இதில் அடித்து பிரிஞ்சு போனது, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் செய்கிறது இந்த பீச்சு வேலை தொழில் தான் வாழ்வாதாரமாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். பீச்சு வேலையை விட்டு எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, சரிதானே? ஆனபடினால இப்போ எங்களுக்கு முன்னுக்கு வச்சு சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டிருக்காங்க. தங்குசி வேலை மற்றது இழுப்பு வேலைகள் போட்டு இழுத்து கொண்டு வெட்டு வெள்ளத்தில் வந்து செய்து கொண்டிருக்கணும். இனிய இடங்களுக்கு நாங்கள் சொல்லியும் அதை கேட்குற மாதிரி இல்லை. இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி நல்ல ஒரு தலைவராக வந்திருக்கிறார். அவர் மூலமாக இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்தால் நல்லமென்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றது வந்து இப்போ வெள்ளம் சரியான வெள்ளங்கள் எல்லா இடமும் வெள்ளம் கூடினவாகும். என்னென்னு சொல்கிற மேல் மாகாணத்திலாம் கூட வெள்ளங்கள். தடை செய்யப்பட்ட தொழில் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்களா? அந்த தடை செய்யப்பட்ட தொழில் செய்கிறார்கள் எந்த ஏரியா, எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? எல்லா இடத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து என்னென்னு சொல்கிறது, எல்லா இடத்த ஆக்களும் தான் சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் எத்தனை அமைப்புகளில் சொல்லியும் கேட்க இல்லை. அவைகள் தங்களோட வந்து இதில் இந்த வட்டுவாள் சங்கத்துக்கு கூடாக இருக்கிற அங்கத்தவர்கள் தான் கூட செய்து கொண்டிருக்கணும். மற்ற செல்லுவர சங்கத்துக்குள்ளே இருக்கிற ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும். கேப்பாபிளவில் இருந்து செய்யணும். நிறைய ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும். அதை நாங்கள் எத்தனையோ வழியில் தடுக்க இயலாமல் போயிட்டுது. இனியும் எங்களுக்கு வந்திருக்க ஜனாதிபதி ஊடாக இந்த கடத்தொழில் அமைச்சர் அவருக்கு என்ன இப்போ வந்திருக்கிற சந்திரசேகர் எஃப்ஏக்கு நாங்கள் எத்தனையோ முறை போய் முறையிட்டிருக்கிறோம். அதை சரிவர செய்கிற மாதிரி தெரிய இல்லை. இதே ஒருக்கா எங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஊடாக இதை ஒருக்கா நீங்கள் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இப்போ வட்டுவாகால் பாலத்திலேருந்து வெளிக்கிட்டோம். வட்டுவாகால் பாலத்தில் இருந்து நாங்கள் முள்ளிவாய்க்காலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலில் என்ன அனர்த்தம் நடந்ததென்றையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் என்ன வட்டுவாகால் பாலத்திலேருந்து இந்தியாவில் வந்து வடக்கால வந்து கடற்படை முகாம் இருக்குது. இந்த இடத்துல கூடுதலாக மக்கள் வசிக்கிறது குறைவு. கூடுதலாக இராணுவமும் மற்ற இந்த பார்கள் அதுகளெல்லாம் கிடக்கு. சிவபூமிக்கு அறக்கட்டளைக்குரியது. முள்ளிவாய்க்கால் மண்ணே வணக்கம். வெல்கம் முள்ளிவாய்க்கால். இந்த மழை விட்டும் துவானம்படாத நிலை. 1000 நாள் முடிஞ்சது, ஆனால் கிரியாக்கள் ஒன்றும் எல்லாம் கலட்டாமல் இருக்காங்க. இதுதான் முள்ளிவாய்க்கால். இந்த பாதை தான் முள்ளிவாய்க்கால் முற்றம். எல்லாருக்குமே தெரிந்ததுண்டு. முள்ளிவாய்க்கால் என்றால் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இந்த இடத்துல எல்லாம் இடம்பெயர்ந்திருக்க நினைக்கிறேன். முள்ளிவாய்க்கால் உறவுகள் காணொலியை பார்வையிட்டால்
அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கோ. ஏன்னா சப்போர்ட் பண்ணுவேன் நான் ரெண்டு அடே இந்த ரோட்டு வழியே இருக்கிற கஞ்சல் குப்பைகள் எல்லாம் அதே மாதிரி பிரதேச சபை இன்னுமே கிளியர் பண்ணல. இந்த இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்க இடம் தனிப்பனை நிறைய குப்பைகள் எல்லாம் ஒதுக்கி இருக்குது. ஆனால் ஒரு பக்கமும் இந்த இடமும் அந்த ஒரு பச்சை பசலையான இடம் தான். இங்கே பாருங்க நெல் வயல்கள் எல்லாம் அப்படி இருக்குது, நீட்டாக வருது. கடவுளையண்டு நீட்டாக வரணும். இந்த விஷயத்திலையும் எங்களை மக்களை இயற்கை அழிக்கக்கூடாது. என்ன மடுக்கையில் பார்த்தியோ அடுத்ததான் நாங்கள் ஒரு முக்கியமான இடத்தை போய் கொண்டு தாண்ட போகிறோம். கடைசி காலங்களில் வந்து பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்த இடங்கள் வந்து இனி வேற போகிற ரெட்டவாய்க்கால் பகுதி தான். அதாவது முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தைக்கு கிட்ட தான். புளியடியை வந்து கூடுதலாக புலம்பெயர் இருக்கிறவங்களோட படிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த புளியடிக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல. இதில் எல்லாமே இருக்குது. இது இறுதி காலங்களிலேயும் நிறைய வரலாறுகளை சுமந்த இந்த புளியடி இப்போ எதுவுமே தெரியாதவர்கள் போல் மௌனமாக இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை. திருப்பி இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தான் கடைசியில் நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடித்த இடம். முள்ளிவாய்க்கால் அழகாக இருக்காம். தான் சின்ன முருகண்டி. ஆனால் இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறவங்க கூடுதலாக பீச்சு தொழிலில் வந்து ஈடுபடுறவ ஒரு ஆள் 2 பேர் தான் நிற்கினேன். இப்போ ரெட்டவாய்க்கால் சந்தியால் மாத்தளனை நோக்கி போய்கொண்டிருக்க போகிறோம். மாத்தளை உள்ள இடம் கிடக்குற எல்லாம் கிடக்கு. முருகண்டி பிள்ளையார் ஆலயம். அதனாலே பிறகு மாத்தளனுக்குள்ள வாரம். பீச்சு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகள் நேற்று கொஞ்சம் மீன் பிடிபட்டதாகவும், இன்றைக்கு மீன் இல்லையா பாவம், இன்றைக்கு மீன் இல்லையா அல்லது நாங்கள் வந்த நல்ல பலனா தெரியலை. இல்லையோடா, நாள் சரியில்லை, நாங்கள் வந்த ஆக்கள் சரியில்லை, எல்லாமே ஃபெயிலியராக போகுது. நாங்கள் அங்கேருந்து வலிக்கிட்டதுலேருந்து இதான் போச்சு ஐயா. மயில் பெண் மயில் இல்லையா, பெண் மயில் அங்கே பதங்குது போட்டு வாரம். எந்த பெரிய புளிய மரம் பாத்தியோ, போக மாட்டோம். ஆலமரமும் பெருசுதான், அரச மரமும் பெருசுதான், வேப்ப மரமும் பெருசுதான். ஓ மாத்தனனுக்கு உள்ளால் வந்து ஒரு ஐயா சொன்னார், இதால் போய் போங்கோ தம்பியாண்டு, அதால் பூரம்
எங்களை ஐயா மக்களை நம்பலாம். இஞ்சால கிளிக் பண்ணு. நாங்கள் வட்டுவாலை சுற்றி காட்டுவோம் கொண்டு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இப்போ மாத்தலன் உள்ளுக்குள்ளார சுற்றி காட்டுறோம். அதுதான் முக்கியம். எல்லோரும் மெயின் ரோட்டை தான் நான் காட்டுகிறேன். நாங்கள் மாத்தலன் உள்வீதி மக்கள் எப்படி இருக்கிறாங்களன்றதை காட்டுறோம். கூடுதலாக எல்லா இடமுமே தண்ணி இல்லை பாதிக்கு தான் பட்டிருக்காங்க. நான் இங்கே எல்லா வீடுகளுமே தண்ணி நின்று தான். ஆனால் இப்போ வடிஞ்சிட்டுது. ஃபுல்லாக தண்ணியா? பச்சை வயலே இது மாத்தலன் வீதி. என்ன சத்தம்டா? 1 மணிக்கு இது 1 மணிக்கு கிடக்கும். ஓகே. இந்த இடத்த வந்து ஒரு அந்த கொஞ்சம் காலம் கடந்த பிறகு புலியடி முகாம்னு சொல்லி சொல்கிறது. சரியான தப்பாக சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கும் இடங்கள் வடிவாக ஞாபகம் இல்லை. இப்போ அந்த நேரங்களில் இருந்ததை விட இப்போ எல்லாம் வேறு டெவலப் பண்ணபடியாக சில இடங்கள் ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். இது வந்து அம்பலவான் பொக்கனை பள்ளிக்கூடம். அம்பலவான் பொக்கனை கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அம்பலவான் பொக்கனையில் யாரும் படித்தாக்கள் இருந்தால். நாங்கள் வேறு ஆள் காட்டி தான் கற்றுது கல்லறை கண்ட மாதிரி.
என்ன பிள்ளை ஏன் சிரிக்கிறா ஏதோ சொன்னே சொல்லு ஆ எப்படியோ நீ நல்லா சொல்லியிருக்க மாட்டாய் நீதான் ஓ இவங்க பிடிச்சி கூட அப்புறம் வீச போறியோடா ஆ ஆ வீசு நான் எடுக்கிறேன் எந்த இடம் வேணும் இது அம்பளம் போக்கணும் ஏண்டா அம்பலவான் போக்குறேன் இந்த பாலம் என்ன இடம் இந்த பாலத்து கட்டான்னு சொல்கிறோம் பொக்கணும் கட் பொக்கனை கட்டு இது பெரிய மேனேஜர் வீசுறார் பாப்போமா டேய் மூத்த காட்டன் டே வடிவு தான் நீ அடே க்ரீம் பூசுறியோடா இல்லை தானே சரி அப்பா அப்பா பாப்பால நீ பூஸ் இது பொக்கனை கட்டுனே இது பிடிச்ச மீன் இந்த இது பெரிய மீனா சின்ன மீனோட தம்பி ஜப்பான் இல்லை வேறு இதை பேர் சொல்கிறீங்களா இப்போ வேறு பேர் சொல்கிறேன் கருவாச்சுண்டல் ஜப்பான் இருக்கு ஜப்பான் இருக்கா இது வந்து கருவாச்சு ரெண்டு மீனா வீசிருக்கு எதில் இப்போ வந்து அங்கே கடை எடுத்துட்டு வந்தாங்க வலையை தூக்கி விட்டாங்க களை எடுத்துனாலோ ஆ நல்லா வீசி ஆ ஒரு வேலை இல்லை ஆ எங்கே ஏன் எங்கே வச்ச நீங்கள் அந்த சைடில் கொண்டு வச்சு வச்சுக்கிற வாழையில மீன் கிடந்துக்கு போல அவ்வளோ தேங்காய் அடிக்கணும் ஒரு நீ வலைய இங்கே வா அண்டாக்களி டேய் நீ விலைய விற்றா நான் தான் அவதானமாக இருக்கணும் நீ எங்கே போ நீ போனுங்காச்சுன்றப்பா யாரோட ம் சரி வீஸ் அதுக்கா சும்மா வீசாத மீன் வந்தால் மட்டும் வீஸ் காணையில் அவ்வளோ ஆ அதெல்லாம் வாங்க போயிடும்டா கடலுக்கு போ மீன் கடலுக்கு போ ம் ஒரு வீசினா அம்மா வலை ஃபுல்லாக மீன் தான் சரியா ஓ அப்புறம் இதில் கிடைக்கும் அடே இதில் நீ வடிவா இல்லையான்றத இப்போ மீன் சொல்லணுமா சின்ன போட்டு வரல பிடிக்க வீசுறீங்க தெப்பத்தில் வலை விடுறவங்க எல்லா வேலையும் எடுத்துகிட்டு போட்டாங்க இப்போ எங்கே தண்ணி வற்றிட்டு பிற விட்டேன்னு தண்ணி பாஞ்சிட்டு தானே ஆ பாய்ச்சலுக்கு முன்னாம எடுத்துட்டாங்க தண்ணி மூடி இருந்தല്ലോ ஆ அதுக்கு முன்னுக்கு எடுத்துட்டாங்க சேர்ந்து நிறைய 5-6 பேர்ட்ட வேலை இல்லை நீ பள்ளிக்கூடம் போகிற இல்லையோ பள்ளிக்கூடம் போகிறேன் நான் ஆ இப்போ லீவோ இப்போ லீவு எத்தனை மாடு படிக்கிறாய் நான் 10ஆம் அவன் வெள்ளையாடே நான் எல்லாம் அழுதி எல்லாம் முடிச்சிட்டியா நீ சரி சும்மா இன்றைக்கு தான் வந்தேன் ஆ இவனோட சேராத அதை சேரக்கூடாது அம்மா சொன்னான்னு சொல்லு வீட்டை இருந்து நான் ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுட்டேன் ம் சிவனோ ஓ இங்கே பார்த்தி ஒரு மீன் வேலைப்பா நீ சரிப்பட்டு வர மாட்டேன் மீன் வரையில என்ன போடும் இதாண்டு போடும் அரிஞ்சு போடுவேன் அப்படி போகுது இந்த பாருங்க இந்த மணலை குஞ்சு வலை பாருங்கோ ஃபுல் ஷூமெல்லாம் போட்டு எடுக்கிறேன் மழை குஞ்சுகள் எவ்வளோ நிறைய நிற்கிறது அம்மா இது ஜப்பான் வந்து ஒரு நிற்கும் ம் ஜப்பான் ம் சரியில்லைபடியாங்க ஏன் அம்மா அப்பாக்கள் வர மாட்டாங்க அம்மா அப்பாக்கள் வந்து ஆக்களை பிடிச்சாங்க இதுக்குள்ள கொஞ்சம் டே முதல்ல இல்லையோடா முட்டோல ஊப்பட்டு நிற்கிதா இந்த டைமில் இறங்காது எங்கே பாலிக்க போயிடுமோ பாலிக்கு போய் படுத்து கிடக்கு முதல்ல நிற்குதாக்கா உங்களுக்கு குஞ்சு மீன் பேர போகுது வேறு இல்லை அவன்கிட்ட மீனுக்கு குஞ்சு மீன் வராதாம் என்னடா சரியா வெயிட்டாக வருது போல மீன் பிடிச்சா இடிக்கும் மேனே எத்தனை வயசுடா உனக்கு யாருக்கு உண்ட பிள்ளைக்கு இல்லைடா உனக்கு கேட்குறடா ஆ சரி கல்யாணம் கட்டலாம் கல்யாணம் கட்டணும் 18 வயசில் கல்யாணம் நான் நீ கட்டப்பேன் அடிப்படுதில்ல ஒரு 10 சியா சரி தானே 10 கொண்டு சமாளிக்கலாது இல்லை நிற்குதோ மீனெல்லாம் சாலைக்கு போட்டணும் அப்படியே விழுந்து வேறு அப்படியே மீனுக்காக விழுந்து ஓடிடுமா அப்படியே அரிஞ்சு போயிடும் அவ்வளோ மங்கள வேண்டிய முடிஞ்சா பிடிச்சி பாரு என்ன இது சின்ன விலை ஒன்று தாண்டா அப்படியே நிற்குது மீன் சின்ன ம் சின்ன கண் விலையண்டா சரி இதே இல்லை வீசி வேண்டாம் என்ன செய்யுது மீன் பெருசாக கூட்டம் பாஞ்சு அடிக்குது பக்கத்தில் முந்தின நாளெல்லாம் வந்துருந்தா நல்லா வீடியோ எடுத்து முந்தின நாளெல்லாம் வீசின ஜப்பான் பார்த்துருக்கேன் நீ என் ஃபோனை எடுத்து நம்பர் எடுத்து வச்சுக்கோ ரெண்டா அடி அப்படி வந்துட்டு வருங்க எல்லாம் போடுது பார்க்க நிறைய மீன் இருந்துச்சு இதெல்லாம் ஓடிட்டு போகிறேன்
தண்ணி ஓடுனா தாண்டா மீன் எதிர்த்து வரும். தண்ணி இப்படி தான் பாய். அங்கே என்ன சத்தம் கேட்காரு? மக்கள் நிற்கிறாங்களோ? ஒருத்தர் இல்லை, எல்லாம் போட்டான். எல்லாம் வலையெல்லாம் எடுத்துட்டான். எல்லாம் வலையெல்லாம் வீடுகளில் இருக்கு. அங்கே வேற வங்காள வெட்டி கொண்டு அடிக்குது. இது விராலி இல்லையோட இதில் கடலுக்கு போட்டு சரியா மாட்டிட்டாங்க. சக்ஸஸோ உயிரை காப்பாற்ற போறீங்களா இல்லை கொண்டு போறீங்களா? இதைத்தான் கொண்டா தின்னணும். இதுகளை விட்டாலும் இன்னைக்கு தான் எடுத்து போடும். அப்படியே இடம் போமே. ஓ இந்த பாலத்தை காணவே இல்லை. பாலத்தை காணவே இல்லை. இந்த பாலத்தை காணவே இல்லை. மாத்தளன் ரோக்கா ஆத்தாக்கா பாடசாலை. மாத்தளன் ரோக்கா ஆத்தாக்கா பாடசாலை. கொஞ்சம் கொஞ்சம் இருங்கோ. சிரிக்கிறான். சதா சகாய மாதா கோயிலடி.